Hello students, welcome to Government Exam Aspirant Classes. Statisticsல quartile topicல இருந்து questions வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் first time statisticsல quartile topicல இருந்து question கேட்க ஸ்டார்ட் பண்றதுங்கிறது. நாம இந்த வீடியோல quartile topicல இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலா, கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் டேட்டா கொடுத்தாங்கன்னா எப்படி quartile கண்டுபிடிக்கிறது, grouped டேட்டா கொடுத்தாங்கன்னா எப்படி quartile கண்டுபிடிக்கிறதுங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை நாம இந்த வீடியோ உங்களுக்கு டீச் பண்ணிடுறோம். நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கிறப்போ இந்த டாப்பிக்கில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து தான் டீச் பண்ணுவோங்கிறதுனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல பெரிய டிஃபிகல்ட்டிங்கிறது இருக்காது. ஆக்சுவலாக இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு டாபிக் தான். இதனால் வரைக்கும் இந்த டாபிக் கேட்டதில்லை, புதுவெண்டா சேஞ்ச் ஆனதுனால இப்போ கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்டர் டாபிக் வந்து நம்ம தமிழ்நாடுடைய 11th ஸ்கூல் புக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்கில் இருக்குது. அதை ரெஃபர் பண்ணி தான் நம்ம டீச்சிங்கிறது பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி இருக்கும். இதுவே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு மோர் தென் என்ன இதை பார்த்தாலே போதும். இந்த குவார்டர் டாபிக், இந்த குவார்டர்ங்கிறது என்னன்னா ஒரு லாங் டேட்டாவை, ஒரு பெரிய டேட்டாவை 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஷர் தான் பார்த்தீங்கன்னா இந்த குவார்டைலுங்கிறது. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய கயிறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கயிறை 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கணும்னா நம்ம ஒரு 3 இடத்துல கட் பண்ணால் போதுமா? 3 இடத்துல கட் பண்ணால் 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிஞ்சதுல அந்த கட் பண்ணக்கூடிய அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா குவார்டைலுங்கிறது. ஃபர்ஸ்ட் கட் பண்ணுறத குவார்டைல் 1ன்னு சொல்லுவோம், செகண்ட் கட் பண்ணுறத குவார்டைல் 2ன்னு சொல்லுவோம், தேர்ட் கட் பண்ணுறத குவார்டைல் 3ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஒவ்வொரு குவார்டைல்லையுமே பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனுங்கிறது அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இந்த குவார்டைல் 1ல் பார்த்தீங்கன்னா 25% டேட்டா இருக்கும். இந்த குவார்டைல் 1 லோயர் குவார்டைல்னு சொல்லுவோம், குவார்டைல் 2 மிடில் குவார்டைல்னு சொல்லுவோம், குவார்டைல் 3 அப்பர் குவார்டைல்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த லோயர் குவார்டைல் 1 இருக்கா, இது 25% டேட்டாவை பார்த்தீங்கன்னா பிரிக்கும். குவார்டைல் 2ங்கிறது 50% டேட்டாவை பிரிக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே 25%, ஆல்ரெடி இங்கே 25%, டோட்டலாக குவார்டைல் 2ங்கிறது லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் 50% டேட்டாவை பிரிக்கும். அதே இது குவார்டைல் 3ங்கிறது 75% டேட்டாவையும் 25% டேட்டாவையும் பிரிக்கும். ஆரம்பத்துலேருந்து இது பண்ணோம்னா ஓகேவா? இந்த ஒவ்வொரு குவார்டைலையுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸுங்கிறது இருக்கும். நாம் ஒரு லாங் டேட்டாவை ஈக்குவல் பார்ட்டாக 4 பங்காக பிரிக்கிறது தான் இந்த குவார்டைலுங்கிறது. ஓகேவா? குவார்டைல்னா 4ங்கிறது கரெக்டா? ஸோ 4 பங்காக பிரிக்கிறது. இதை பிரிக்கிறதுக்கு சில ஃபார்முலாஸ் உண்டு. குவார்டைல் 1க்கு ஒரு ஃபார்முலா, குவார்டைல் 2க்கு ஒரு ஃபார்முலா, குவார்டைல் 3க்கு ஒரு ஃபார்முலா உண்டு. என்னென்ன ஃபார்முலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆவரேஜ் டாபிக் படிக்கிறப்போ இந்த ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. n+1 டிவைடட் பை 2 ஆவரேஜ். என் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் ஆவரேஜ் என்னன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் உண்டு. என்னன்னா இங்கே 4 பங்காக பிரிக்கிறோமா, அதனால n+1 டிவைடட் பை 4. இதுதான் பார்த்தீங்கன்னா குவார்டைல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் குவார்டைல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கேட்டிங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எத்தனை 25% இருக்குது? ஒரு 25% தான் இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் குவார்டைலோட ஃபார்முலா என்னென்னா 1 × n+1 டிவைடட் பை 4. இப்போ செகண்ட் குவார்டைல் இதில் எத்தனை பங்கு 25% இருக்குது? 1 2 25% இருக்குது. அப்போ இதோட ஃபார்முலா 2 × n+1 டிவைடட் பை 4. தேர்ட் குவார்டைலுக்கு வந்து 25% இருக்குது. அப்போது 3 × n+1 டிவைடட் பை 4. ஸோ இதான் இந்த 3 குவார்டைலோடைய ஃபார்முலா. இதை தான் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு இருக்கும். n+1 டிவைட் பை 4 ஃபோர்த் டேர்ம். அதாவது என்ன டேர்ம்னா என்னன்னா, இப்போ 7 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அந்த 7 அப்சர்வேஷன் தான் nங்கிற நம்பர். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த 7 அப்சர்வேஷன் கொடுத்துட்டாங்க. A B C D E F G 7 அப்சர்வேஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு இப்போ வந்து குவார்டைல் 1 எங்கன்றதை நான் கண்டுபிடிக்கணும். எந்த டேர்ம்ன்றது குவார்டைல் 1ன்றதை நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணால் என்னோட இடத்துல என்னது 7 + 1 டிவைடட் பை 4. சால்வ் பண்ணால் 8/4 2ன்றது வரும். அப்போது 2னா 2 தான் குவார்டைல் 1ன்றது கிடையாது, செகண்ட் டேர்ம். ஓகேவா? ரெண்டாவது டேர்ம். இப்போ 1 2 3 4 5 6 7 இருக்கு. இதில் ரெண்டாவது டேர்ம் என்ன? B. அப்போது B தான் பார்த்தீங்கன்னா குவார்டைல் 1. ஓகேவா? இப்போ குவார்டைல் 2 பாருங்கள். குவார்டைல் 2ங்கிறப்போ 2 × ஏன்னா குவார்டைல் 2ல் 25% இருக்குது, அதனால 2 + 1/4 சால்வ் பண்ணால் 2 × 2ன்னு வரும் = 4. ஃபோர்த் டேர்ம் எங்கே இருக்குது? 1 2 3 4. அப்போ D தான் குவார்டைல் 2. ஓகேவா? அடுத்தது குவார்டைல் 3 என்னது? 7 + 1 டிவைடட் பை 4. 3 × 2 = 6. சிக்ஸ்த் டேர்ம் எங்கே இருக்குது? F. அப்போ F தான் குவார்டைல் 3ங்கிறது. ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு டைமும் 7 + 1 7 + 1 4லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் குவார்டைல் 1ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. 2 தேவையா? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். குவார்டைல் 3 தேவையா? 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூங்கிறத ஃபைண்ட் பண்ணிட முடியும்.
இதில் இன்டர் குவார்டைல் ரேஞ்சுன்னு கேட்பாங்க. ரேஞ்சுனா என்னதுன்னா லார்ஜ் வேல்யூலேருந்து ஸ்மால் வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்க போகிறது தான் பார்த்தீங்கன்னா ரேஞ்சுங்கிறது. அதாவது இப்போ இந்த நம்பர் 2லேருந்து கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது 90 வரைக்கும் போகுது வச்சுக்கோங்க. இந்த நம்பர் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு கேட்பாங்க. அப்படின்னா லார்ஜ் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் அந்த டோட்டல் வேல்யூவோட ரேஞ்சு. ஸோ இதில் வந்து குவார்டைல் 3 தானே 75% வச்சிருக்கு. குவார்டைல் 3 குவார்டைல் 1 25% வச்சிருக்கு. அப்போ இந்த 3ல் எது பெருசு? குவார்டைல் 3. அப்போ குவார்டைல் 3லேருந்து குவார்டைல் 1 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு ரேஞ்ச் கிடைச்சிரும். குவார்டைல் டீவியேஷன் கேட்டாங்கன்னா அந்த ரேஞ்சை 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். கோஎஃபிஷியன்ட் கேட்டுறாங்கன்னா குவார்டைல் 3 மைனஸ் குவார்டைல் 1, குவார்டைல் 3 ப்ளஸ் குவார்டைல் 1. இதுதான் ஃபார்முலா. இந்த 6 ஃபார்முலாவிலேருந்து மட்டும்தான் வந்து கேட்பாங்க. இதில் ஒரு 3 டைப் ஆஃப் த கொஷினுங்கிறது உண்டு. ஒரு டைப் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டேட்டா கொடுத்தது, இன்னும் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா குரூப் டேட்டா உண்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் டேட்டான்னு உண்டு. 3த்தையுமே இந்த கிளாஸில் உங்களுக்கு நம்ம கவர் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க. இதில் யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இதான் ஸ்டாண்டர்டு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அந்த 2, 3ன்றதை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் செகண்ட் அண்ட் தேர்ட் குவார்டருக்கு. ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு 1. ஓகேவா? அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ சில சமயங்கள் எல்லாத்தையும் நம்ம 4ஆல் தான் கட் பண்ணுறோம். அதனால சில சமயங்களில் வேல்யூ என்ன வரும்னா சம்திங் A.25 வரலாம். சில சமயங்களில் ஏனா நம்பர் வச்சுக்கோங்க 1, 2, 3 அந்த மாதிரி நம்பர். ஓகேவா? 50 வரலாம், A.75 வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த டிவைட் பண்ணுறோமா இல்லை 4th டேர்ம்னு வந்துட்டு பிரச்சனை இல்லை. 4.75 வந்தால் நான் இப்போ 4 எல்லாமே முழு நம்பராக இருக்குது. 4.75ங்கிறது எனக்கு இங்கே இல்லவே இல்லை. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதை பிரித்து எழுதணும். 4.075 4 ப்ளஸ் 0.25 4 ப்ளஸ் 0.5 இப்படி பிரித்து எழுதணும். 75 எப்படி எழுதிக்கலாம்? 75 3/4 எழுதிக்கலாமா? 0.25 1/2 எழுதிக்கலாமா? சரி 1/4 எழுதிக்கலாமா? 0.5 1/2 எழுதிக்கலாமா? இது 4வது டேர்ம். இது என்னதுன்னா 4வது பிளஸ் இருக்கா? 4வது பிளஸ்னா 5வது டேர்ம் இருக்கா? 4வது டேர்முக்கும் 5வது டேர்முக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சி அதோட நம்ம இந்த 3/4 1/4 1/2 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ வருமா? அதை இந்த 4th டேர்மோட ஆட் பண்ணிட்டோம்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த குவார்டைலோடைய வேல்யூவாக வந்து இருக்கும். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சம்ஸ் இருக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா லோயர் குவார்டைல் கேட்டிருக்காங்க. லோயர் குவார்டைல்னா குவார்டைல் 1 எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. நம்ம குவார்டைல் 2ஐயும் கண்டுபிடிக்கலாம், குவார்டைல் 3ஐயும் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இன்டர் குவார்டைல் ரேஞ்சு அதையும் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது குவார்டைல் டீவியேஷனையும் கண்டுபிடிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் குவார்டைல் டீவியேஷன் அதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? மொத்தம் 6ஐயும் கண்டுபிடிக்கலாம். முதல்ல குவார்டைல் 1 இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா இது அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஏறு வரிசையில் எழுதணும். எழுதுங்க. ஏறு வரிசையில் எழுதுறப்போ சின்ன நம்பர் என்னது 11 இருக்குது, அதுக்கப்புறம் 12 இருக்குது, அதுக்கப்புறம் 14 இருக்குது, 15 இல்லை, தென் 22 இருக்குது, 26 இருக்குது, 30 இருக்குது, 32 இருக்குது, 35 இருக்குது, 41 இருக்குது. எவ்வளோ டேட்டா இருக்குது? 3, 6, 9, 10. 3, 6, 9 இருக்குது. ஏதோ ஒரு டேட்டா நம்ம மிஸ் பண்ணிப்போம். 11, 18. ஓகேவா? 3, 6, 9, 10 10 டேட்டா அதில் கொடுத்தது அப்படியே எழுதிட்டோம். ஏர் வேர்ட்ஸில் முதல்ல எழுதணும் அசெண்டிங் ஆர்டரில். n எவ்வளோ இருக்குது? 10. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 10 + 1 / 4 11/4 வரும். இதை இப்போ கட் பண்ணால் 2 டைம் போகுமா? 2 டைம் போன உடனே 3 பேலன்ஸ் இருக்கும். பாயிண்ட் வச்சோம்னா 30 வந்துடும். ஸோ 7 வரும், 5 வரும். கரெக்டாக? ஸோ 11 4ஆல் டிவைட் பண்ணால் 2.75. அப்போ இது என்ன அர்த்தம்? 2 டேர்மு, ரெண்டாவது டேர்மு 0.75. ரெண்டாவது டேர்மோட வேல்யூ என்னது? 1, 2. இதுதான் ரெண்டாவது டேர்ம். அப்போ 12 ப்ளஸ்ஸு மூணாவது டேர்ம் என்னது? ரெண்டாவதுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் அடுத்த நம்பரையும் சேர்க்கணும். மூணாவது டேட்டா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 × 0.75 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 1.5 வருமா? 12 + 1.5 அப்படின்னா 13.5 தான் பார்த்தீங்கன்னா குவார்டைல் 1 வேல்யூ. இவ்வளவு தான் இந்த டாபிக். ஓகேவா? இப்போ குவார்டைல் 2 பார்க்கலாமா? ஜஸ்ட் மினிட். குவார்டைல் 2 × n + 1 / 4. எல்லா டைமும் n + 1 கால்குலேட் பண்ணவே கூடாது, ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைமு. ஒரு டைம் கண்டுபிடிச்சா அவ்வளோதான். 2 × 2.75 ஏன்னா இதான அந்த n + 1 வேல்யூ. கரெக்டாக? இதான n + 1 வேல்யூ. இப்போ சால்வ் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணோன்னா 0.75 1.5 வரும். 2னா 5.5. கரெக்டாக? 5.5 வரும். ஓகே. ஸோ 5.5. இப்போ 5.5னா என்னது? 5 + 0.5
ஃபிஃப்த் டேர்ம் என்னது 1 2 3 4 5 22 தான் ஃபிஃப்த் டேர்ம் 22 ப்ளஸ் 0.5 22க்கு அடுத்தது என்னது ஃபிஃப்த்துக்கு ப்ளஸ் சிக்ஸ்த்து இரண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 4 அப்போ 4 இன்ட்டு 0.5 4 இன்ட்டு 0.5 எவ்வளோ ஆச்சு 2 ஆச்சு அப்போ 2 ப்ளஸ் 22 ப்ளஸ் 2 எவ்வளோ ஆச்சு 24 தான் குவார்டைல் நம்பர் 2வினுடைய வேல்யூ. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு நம்ம ஒழுங்காக ரிவைஸ் பண்ணலாம் என்ன ஆகிடும்னா 5.5னு போட்டுருவோம் ஆப்ஷனில் 5.5 இருக்கும் அது தப்பு. நமக்கு இந்த டேட்டாவோட வேல்யூன்றது தேவை ஓகேவா மறந்துடக்கூடாது. இப்போ குவார்டைல் 3 பார்க்கலாம். குவார்டைல் 3 ஸோ ஃபார்முலா என்னது 3 இன்ட்டு n + 1 / 4 n + 1ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 2.75 ஓகேவா. இந்த 2.75 எப்படி கண்டுபிடிச்சோம் n + 1 4 n எவ்வளோ 10 + 1 11 11/4 இங்கே கண்டுபிடிச்சோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வச்சு 6 ஆகும் 6 இன்ட்டு 7.5ங்கிறப்போ 1.5 தென் இது ஆகப்போ 8.25 வரும் கரெக்டாக. எப்படின்னா என்னது இது 8 + 0.25 எயித்து டேர்ம் என்னது இது சிக்ஸ்த்து இது ஃபிஃப்த்து இது சிக்ஸ்த்து இது செவன்த்து இது எயித்து டேர்மு இது நைன்த்து டேர்ம் கரெக்டாக. எயித்து டேர்ம் எவ்வளோ 32 நைன்த்து டேர்ம் இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 3 இன்ட்டு 0.525 மல்டிப்ளை பண்ண என்னாச்சு 5 75 வரும் கரெக்டாக 32.75 தான் கரெக்ட் என்ன ஆன்சர் குவார்டைல் 3க்கானது ஓகேவா. 3 குவார்டைலுக்குமே கண்டுபிடிச்சாச்சா ஓகே. இப்போ இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இன்டர் குவார்டைல் ரேஞ்சோடைய ஃபார்முலா என்னன்றது தெரியும் கரெக்டாக. ரேஞ்சினாலே பெருசுலேருந்து சிறுசை மைனஸ் பண்ணும். பெருசு என்னது குவார்டைல் 3 சிறுசு என்னது குவார்டைல் 1 குவார்டைல் 3 மைனஸ் குவார்டைல் 1 32.75 மைனஸ் 13.5 ஸோ சால்வ் பண்ணோன்னா 25 வரும். இதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணோன்னா 19 வரும் கரெக்டாக. 19.25 தான் இன்டர் குவார்டைல் ரேஞ்சோடைய வேல்யூ. இப்போ குவார்டைல் டீவியேஷன் பார்த்துலாமா. குவார்டைல் டீவியேஷனுங்கிறது என்னது குவார்டைல் ரேஞ்சை 2ஆல் டிவைட் பண்ணும். 9.25 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் பாருங்கள் 9 வரும். அந்த பாயிண்ட் ஒன்று அங்கே போயிடும் 6ஆக இருக்கும் அதுக்கப்புறம் 2ஆக இருக்கும் 5ஆக இருக்கும். 9.625 தான் குவார்டைல் டீவியேஷனோட வேல்யூ ஓகேவா. கன்ஃபியூஷன் இல்லை. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் குவார்டைல் டீவியேஷன் அதோட வேல்யூ என்னது குவார்டைல் 3 மைனஸ் குவார்டைல் 1 குவார்டைல் 3 ப்ளஸ் குவார்டைல் 1 ஸோ வேல்யூ என்னது குவார்டைல் 3 மைனஸ் 1 நம்ம இப்போ தானே பார்த்தோம் எவ்வளோ ஆச்சு 19.25 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்கள் 32.75ஐயும் 13.5ஐயும் ஆட் பண்ணால் 5 12 வரும். ஸோ 6 4 46.25 இதான் கோஎஃபிஷியன்ட் குவார்டைல் டீவியேஷனுடைய வேல்யூ ஓகேவா. ஸோ இந்த டேட்டாஸை வச்சு 6 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்குறதுங்கிறது 1 2 3 இதை தான் மோஸ்ட்லி வந்து கேட்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டாலே போதும். ஆனால் இதையும் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா சிஜிஎல்லையோ சிஹெச்எஸ்லையோ இந்த 3 டேட்டா வச்சு கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் குவார்டைல் 1 and 3 கண்டுபிடிக்கணும்னு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலேயுமே அந்த 6 வேல்யூவுமே கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. குவார்டைல் 1 2 குவார்டைல் 1 குவார்டைல் 2 குவார்டைல் 3 அண்டு இன்டர் குவார்டைல் ரேஞ்சு குவார்டைல் டீவியேஷனு கோஎஃபிஷியன்ட் குவார்டைல் டீவியேஷன் இது எல்லாமே கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 21 தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 25 இருக்குது 29 இருக்குது 32 இருக்குது தென் 48 இருக்குது 52 இருக்குது 57 இருக்குது 64 இருக்குது 3 6 8 3 6 8 ஸோ என்னோட வேல்யூ என்னது 8. சால்வ் பண்ணலாமா. குவார்டைல் 1 குவார்டைல் 1ஓட வேல்யூ என்னது n + 1 / 4 n எவ்வளோ 8 + 1 4 9/4 9/4 டிவைட் பண்ணோன்னா 2 வரும் 25 வரும் 2.25 கரெக்டாக. 2.25னா என்னது செகண்ட் டேர்மு ப்ளஸ் 0.25th டேர்மு கரெக்டாக. செகண்ட் டேர்ம் என்னது இதான் அப்போ 25 ப்ளஸ்ஸு செகண்டுக்கு ப்ளஸ்ஸு தேர்ட் டேர்ம் இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 4 ஓகேவா. ஸோ இப்போ 4 இன்ட்டு 0.25 0.25 மல்டிப்ளை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை 0.25 1/4 எழுதிக்கலாமா. அதை போட்டுக்கோங்க 1/4 கட் பண்ணால் 1 அப்போது 26 தான் பார்த்தீங்கன்னா குவார்டைல் 1உடைய வேல்யூ. இப்போ குவார்டைல் 2 பார்க்கலாம். 2 இன்ட்டு அதோட வேல்யூ கரெக்டாக n + 1 / 4
n plus 1 எவ்வளோ 2.25 மல்டிப்ளை பண்ணோன்னா 4.5 வரும் 4.5னா ஃபோர்த் டேர்மு 0.5th டேர்ம் கரெக்டாக ஃபோர்த் டேர்ம் எவ்வளோ 3 ஃபோர்த் டேர்ம் இது ஃபிஃப்த் டேர்ம் இது ஃபோர்த் டேர்ம் எவ்வளோ 32 இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 16 கரெக்டாக 16 இன்ட்டு 0.5 1/2 எழுதிக்கலாமா கட் பண்ணால் 8 32 + 8 40 தான் குவார்டைல் 2ஓட வேல்யூ குவார்டைல் 3 இன்ட்டு n plus 1 divided by 4 2.25 ஓகேவா ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா 25 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 75 ஸோ 6.75 கரெக்டாக சிக்ஸ்த் டேர்ம் எது இது ஃபிஃப்த்து அப்போ இதுதான் சிக்ஸ்த்து கரெக்டாக அப்போ இது சிக்ஸ்த்து டேர்ம் 52 ப்ளஸ் 0.75 செவன்த் டேர்ம் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 5 கரெக்டாக அப்போது 52 ப்ளஸ் 0.75 3/4 எழுதிக்கலாமா இன்ட்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 5 ஓகேவா ஸோ சிக்ஸ்த்து டேர்மு ப்ளஸ் 0.75 ஓகேவா இப்போ சால்வ் பண்ணால் 3 இன்ட்டு 5 15/4 வரும் கரெக்டாக 15/4 இதை சால்வ் பண்ணோன்னா 3 டைம் போகுமா 3 டைமில் நமக்கு சால்வ் ஆகும் ரிமைனிங் வந்து 3 இருக்கும் ஸோ பாயிண்ட் வச்சோன்னா 0 ஆயிரும் ஸோ 7 டைம் போகுமா 5 டைம் போகுமா அப்போது 3.75 ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோன்னா 55.75 வரும் இதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் குவார்டைல் 3ஓட வேல்யூ தென் அது இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் Q3 minus Q1 வேல்யூ என்னது Q3 55.75 மைனஸ் குவார்டைல் 1 26 ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா 49 தென் 29 எஸ் 29.75 வரும் கரெக்டா எஸ் 35 எஸ் 29.75 தென் குவார்டைல் டீவியேஷன் இது என்னது Q3 minus Q1 divided by 2 29.75 divided by 2 சால்வ் பண்ணோன்னா 1 4 7 5 14.875 தான் பார்த்தீங்கன்னா குவார்டைல் டீவியேஷனுடைய வேல்யூ தென் கோஎஃபிஷியன்டோட வேல்யூ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 29.75 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வரும் 0.75 வரும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11 வரும் 81.75 வரும் கரெக்டாக ஸோ இதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் ஓகேவா ஆர் டேட்டாவும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது இந்த சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் இதை நீங்கள் சால்வ் பண்ணி குவார்டைல் 1 வேல்யூ எவ்வளோ குவார்டைல் 2 வேல்யூ எவ்வளோ குவார்டைல் 3 வேல்யூ எவ்வளோ இன்டர் குவார்டைல் ரேஞ்சோட வேல்யூ எவ்வளோ குவார்டைல் டீவியேஷனோட வேல்யூ எவ்வளோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் இந்த 6 வேல்யூ என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் ஓகேவா ஓகே இப்போ செகண்ட் டைப் ஆஃப் கொஷின் போகலாம் ஆக்சுவலாக இதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருவாங்க அதாவது ரேஞ்சு கொடுக்காம ஜஸ்ட் டேட்டா இப்போ 20 வயசில் உள்ளவங்க 3 பேர் இருக்காங்க 30 வயசில் உள்ளவங்க 61 பேர் இருக்காங்க 40 வயசில் இருக்கவங்க 132 பேர் இருக்காங்க 50 வயசில் உள்ளவங்க 153 பேர் இருக்காங்க 60 வயசில் உள்ளவங்க 140 பேர் இருக்காங்க 70 வயசில் உள்ளவங்க 51 பேர் இருக்காங்க 80 வயசில் உள்ளவங்க 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இது என்னதுன்னா நம்ம இந்த டேட்டா பார்த்தோம்ல இதோட அப்படியே காப்பி தான் இது அதாவது என்னதுன்னா இவங்க பாருங்க 2 2 2 4 4 7 6 7 சாரி 9 9 9 9 இதை தான் இப்படி எழுதியிருப்பாங்க எப்படின்னா 2 வேல்யூ நம்பர் 2 எத்தனை டைம் வந்திருக்கு 3 டைம் வந்திருக்கு வேல்யூ 4 எத்தனை டைம் வந்திருக்கு 2 டைம் வந்திருக்கு 7 எத்தனை டைம் வந்திருக்கு 1 டைம் வந்திருக்கு 6 எத்தனை டைம் வந்திருக்கு 1 டைம் வந்திருக்கு 9 எத்தனை டைம் வந்திருக்கு 4 டைம் வந்திருக்கு இப்படிப்பட்ட முன்னாடி பார்த்த அந்த டேட்டாவை தான் இப்படி எழுதியிருப்பாங்க இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் இதில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு டீச் பண்ணுறோன்னு சொன்னனால இந்த டைப்பில் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும்னா கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று உண்டு அதை நம்ம கண்டுபிடிக்கணும் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா என்னென்னா எந்தெந்த நம்பர்ஸ் வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள் நம்ம இப்போ அழிச்சிருக்க வேண்டாம் இதை எழுதிக்கலாம் 2 2 2 3 3 4 4 4 4 7 7 இப்போ இதில் எப்படி எழுதிக்கலாம் 2 வேல்யூ நம்பர் 3 டைம் 3 வந்து 2 டைம் 4 வந்து 3 டைம் 7 வந்து 2 டைம் ஓகேவா ஓகே இப்போ இங்கே பாருங்கள் இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு என்னதுன்னா இப்போ இது 3 இருக்கா இது 3 வந்து ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டேர்முக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதுறப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும் 5
இதுக்கு cumulative frequency எழுதுறப்போ அதுக்கு முன்னாடி உள்ளதையும் சேர்த்து எழுதிக்கணும். ஓகேவா? சாரி, ஜஸ்ட் a minute. இப்படி வேண்டாம், நீங்க இப்படி நான் வச்சுக்கோங்க, அதான் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த cumulative frequencyயும் இதையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதணும். இந்த cumulative frequencyயும் இதையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதணும். இதையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதணும். அதாவது இது என்ன அர்த்தம்னா, இப்போ cumulative frequency 3 இருக்கா, அப்போ என்ன அர்த்தம்னா 2ங்கிற வேல்யூ மொத 3 இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அதாவது 1ஆவதுல இருந்து 3ஆவது வரை இருக்குன்னு அர்த்தம். 3ங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 3ஆவது இடத்துல இருந்து 5ஆவது இடத்துல இருந்து வரை இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஜஸ்ட் a minute. ஸோ இப்போ 4ங்கிறது நம்ம சாரி. ஸோ 3 2 4 and 2. ஸோ cumulative frequency எவ்வளோ? 3 3 plus 2 5 5 plus 4 9 9 plus 2 11. கரெக்டாக இங்கே 11 இருக்கு. ஆக்சுவலாக இது என்ன அர்த்தம்னா, இந்த 2வது நம்பர் எத்தனாவது நம்பர் வரைக்கும் இருக்குன்ட்டு எண்டிங் பீரியடை தான் இந்த cumulative frequency சொல்லும். 2வது நம்பர் 3ஆவது பிளேஸ் வரைக்கும் இருக்கா, 3ஆவது நம்பர் வந்து 5ஆவது பிளேஸ் வரைக்கும் இருக்கும், 4ஆவது நம்பர் 9ஆவது பிளேஸ் வரைக்கும் இருக்கா, 7ஆவது நம்பர் 11ஆவது பிளேஸ் வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக இதோட எண்டில் இருந்து இது வரைக்கும் இருக்கும். இப்போ 3க்கு அப்புறம் 4லேருந்து 5 வரைக்கும் 3ஆம் நம்பர் தான் இருக்கும். இருக்கா? எஸ். 5லேருந்து 9ஆவது நம்பர் வரைக்கும் பிளேஸ் வரைக்கும் 4ஆம் நம்பர் தான் இருக்கும். 5க்கு அப்புறம் 6லேருந்து 9 வரைக்கும் 9ஆம் நம்பர் தான் இருக்கா. 10லேருந்து 11 வரைக்கும் 7ஆம் நம்பர் இருக்கும். இருக்கா? இதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் cumulative frequencyங்கிறது. அப்போ இதில் பாருங்க, 3 plus 61 64 64 plus 132 196 196 plus 153 இது ஒரு 9ஆக மாறும். ஸோ 4ஆக மாறும். 349 349 plus 140 489 489 plus 51 எவ்வளோ ஆச்சு? 90 ஆச்சு. 540 540 plus 3 எவ்வளோ ஆச்சு? 543. ஆக்சுவலாக இங்கே தான் கொடுத்துருக்காங்களே, நாம் ஏன் பண்ணணும்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம எழுதுறதுக்காக தான், தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல எழுதணும். ஓகேவா? இதை குயிக்காக ரப் பண்ணிடலாம். இப்போ புதுசாக கேட்கக்கூடிய ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட மற்ற டாபிக்ஸு, கோஆர்டினேஷன் ஜாமெட்ரி, அதுக்கப்புறமா அனலிட்டிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறமா ஆர்சி டாபிக், இதெல்லாமே நம்ம ஆப்பில் ஃப்ரீ கோர்ஸுங்கிற செக்ஷனில் எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து டீச் பண்ணி கம்பைல் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம். ஃப்ரீ கோர்ஸ் செக்ஷனில் போய் நம்ம ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கிட முடியும். எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். ஓகேவா? ஸோ மற்ற டாபிக்லாம் கவர் பண்ண நினைக்கிறவங்க அதில் கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் குவார்டைல் 1 கண்டுபிடிக்கணும். ஸோ n இருக்கா, nங்கிறது இந்த லாஸ்ட் வேல்யூ தான் n. ஓகேவா? நம்பர் ஆஃப் டைம் எத்தனை இருக்குன்றது கரெக்டாக, அது 11 டைம் இருக்குன்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி n. ஸோ குவார்டைல் 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ n plus 1 divided by 4th டேர்ம். n வேல்யூ எவ்வளோ? 543 plus 1 divided by 4. ஆட் பண்ணனா 544 divided by 4. கட் பண்ணால் 1 டைம் போகும், 3 டைம் போகும், 6 டைம் போகும். அப்போது 136th டேர்ம் தான் பார்த்தீங்கன்னா குவார்டைல் 1. இல்லை 136 இல்லையே, அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஏன்னா இந்த எண்டில் இருந்து இது வரைக்கும் 40th நம்பர் தானே இருக்குன்னு பார்த்தோம். 349ல் இருந்து 489 வரைக்கும் யார் இருக்கா? 60th டேர்ம் தானே இருக்கு. அப்போது 65ல இருந்து 196 வரைக்கும் யார் இருப்பா? 40 தான் இருக்க போகுது. 136ங்கிறது இதுக்குள்ளே தான் வரப்போகுது. அப்போது குவார்டைல் 1ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 40ஆக தானே இருக்கும். ஏன்னா 65வது நம்பர்லேருந்து 196வது நம்பர் வரைக்கும் 40 40 40 40 தான் இருக்க போகுது. அப்போ 136மே 40வது நம்பர் தானே. அப்போ 130 முழு வேல்யூ வந்துட்டு, அதனால ப்ராப்ளமும் கிடையாது. அப்போ 136ங்கிறப்போ 40வது நம்பர். அப்போ 40 தான் பார்த்தீங்கன்னா குவார்டைல் 1னுடைய வேல்யூ. சிம்பிள் அண்ட் ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? இது பார்க்க தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். குவார்டைல் 2 பார்த்துடலாமா? உங்களுக்கு இந்த கிளாஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சான்னு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ குவார்டைல் 3 தானே கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 2ங்கிறது மோஸ்ட்லி நிறைய டைம் கேட்க மாட்டாங்க. பட் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். குவார்டைல் 2க்கும் அதே ஃபார்முலா தான். 3 பாருங்கள், 3 × n plus 1 divided by 4. 3 × n plus 1 divided by 4ஓட வேல்யூ என்னது? 136 தானே. 136 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8ஆக இருக்கும், 9 0ஆக இருக்கும், 4ஆக இருக்கும். 480th டேர்ம். 480th டேர்ம் எங்கே வரும்? 350ல் இருந்து 489 வரைக்கும் யார் இருப்பா? 60 தான் இருப்பாங்க. அப்போ 408ங்கிறது இதுக்குள்ளே தானே வரப்போகுது. அப்போது 60th டேர்ம் இதுதான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வரப்போகுது, 50 போட்டுறக்கூடாது. ஓகேவா? 60 தான் பார்த்தீங்கன்னா குவார்டைல் 3னுடைய வேல்யூ. ஓகேவா? குவார்டைல் 2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா?
இதை ஒரு டைம் பார்த்துலாம், ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒரு டைம் பார்க்கறதுல பிரச்சனையும் கிடையாது. குவார்டைல் 2 2 இன்ட்டு 136 சால்வ் பண்ணிங்கன்னா 12 இருக்கும், 7 இருக்கும், 272. 272ங்கிறது எதுக்குள்ளே வரப்போகுது? இதுக்குள்ளே தான் வரப்போகுது. சப்போ 50 தான் பார்த்தீங்கன்னா குவார்டைல் 2 வேல்யூ. ஏன் 197 இருந்து 349க்குள்ளே 50 தானே இருக்க போகுது. அப்புறம் 272ங்கிறப்ப அதானே வரும். குவார்டைல் 2 வேல்யூ இதுதான். அண்டு இன்டர் குவார்டைல் ரேஞ்சோட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? Q3 மைனஸ் Q1. Q3 ஓட வேல்யூ என்னது? 60. Q1 ஓட வேல்யூ என்னது? 20 தானே. where it is Q1 40. ஸோ அப்போ இன்டர் குவார்டைல் ரேஞ்சோட வேல்யூ எவ்வளோ? 20. குவார்டைல் டீவியேஷன் Q3 minus Q1 divided by 2. 20 divided by 2 எவ்வளோ ஆச்சு? 10. அதுக்கப்புறமா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் எவ்வளோ ஆச்சு? Q3 minus Q1, Q3 plus Q1. Q3 minus Q1 நமக்கு தெரியும் 20. Q3 plus Q1 எவ்வளோ ஆச்சு? Q3 plus Q1 எவ்வளோ ஆச்சு? ஆட் பண்ணால் 100. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன். இன்னொரு சம் பார்த்துடலாமா? ஓகே, இந்த சம் பாருங்கள். ஸோ இதேமாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சுவலாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இதெல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் எழுதலையான்ட்டு. அசெண்டிங் ஆர்டர் தானே கொடுத்துருக்காங்க. 20, 30, 40, 50, 60, 17, 18 குழப்பம் இல்லை. அவ்வளோதான், அதே ஆர்டரில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். 4 + 6 10, 10 + 8 18, 18 + 9 27, 27 + 7 34, 34 + 8 42, 40 + 6 42 + 6 எவ்வளோ ஆச்சு? 48. 48ங்கிறது தான் என்னுடைய வேல்யூ. ஃபைனா? ஸோ மீடியன் கேட்டிருக்காங்க. மீடியன்னா என்னது? பயந்துடக்கூடாது. குவார்டைல் 2, லோயர்னா குவார்டைல் 1, அப்பர்னா குவார்டைல் 3. ஃபைன் பண்ணிடலாமா? ஈஸி தானே. குவார்டைல் 1ஓட வேல்யூ என்னது? n + 1 divided by 4. n எவ்வளோ? 48. 48 + 1 49 divided by 4. 49 இதை நம்ம டிவைட் பண்ண என்ன ஆகும்? 1 2 48 வரும். பேலன்ஸ் 1 இருக்கும். பாயிண்ட் வச்சா 10 ஆகும். 10ஆல் 2னா 5. 12.25 வரும். 12.25 டேர்ம் தான் பார்த்தீங்கன்னா குவார்டைல் 1ஓடைய என்னது? குவார்டைல் 1ஓடைய வேல்யூ. 12.25 எங்கே வரும்? 12.25 எங்கே வரும்? 10லேருந்து 18 வரைக்கும் இது தான் இருக்குது. 10லேருந்து 18 வரைக்கும் இது தான் இருக்குங்கிறப்போ அது எல்லாமே 20 தானே இருக்கும். இப்போ 20 தான் இருக்குது. இப்போ 12வது வேல்யூ 20, 13வது வேல்யூ 20, 14வது வேல்யூ 20, இப்படி தான் இருக்க போகுது. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 12 + 0.25 எழுதுவோமா? 12th டைம் எவ்வளோ? 20. 0.25 பா 12க்கும் 20க்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 0. 0 × 0.25 எவ்வளோ ஆச்சு? 0 தான். அப்போது 20 தான் குவார்டைல் 1னுடைய வேல்யூ. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கிறப்போ நீங்கள் வந்து 0.25 755 வந்தால் பயப்படக்கூடாது. ஏன்னா ஒரே மாதிரியான வேல்யூஸ் தானே வரப்போகுது. அப்படிங்கிறப்போ நமக்கு பயமே வேண்டாம். ஓகேவா? ஒரு வேளை இந்த எண்டுலேருந்து அடுத்த எண்டுக்கு போனால் மட்டும் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுற வேண்டியதாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்து வந்தது. மற்றபடி அவ்வளோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. குவார்டைல் 2 பார்த்துடலாமா? பென் மாற்றிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாது. 2 × n + 1 divided by 4. n + 1 divided by 4 எவ்வளோ ஆச்சு? 12.25. 2 × 12.25 எவ்வளோ ஆச்சு? 24.5. 24.5. 24.5 எங்கே இருக்குது? இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ 22nd தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவார்டைல் 2னுடைய வேல்யூ. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். குவார்டைல் 3 எவ்வளோ? 3 × n + 1 divided by 4. n + 1 divided by 4ஓட வேல்யூ என்னது? இதுதான் 12.25. ஸோ சால்வ் பண்ணோன்னா 36.75 வரும். 36.75 எதுக்குள்ளே வரும்? இதுக்குள்ளே தான் வரும். அப்போ 27 தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூ. ஏன் 25 போடலை? 34வது நம்பரோட 25ங்கிற அந்த வேல்யூ முடிஞ்சிடும். 35ல் இருந்து 42 வரைக்கும் 27 தான் வரும். அதனால தான் 27 தான் பார்த்தீங்கன்னா குவார்டைல் 3னுடைய வேல்யூ. ஓகேவா? இதில் யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இதில் நீங்கள் இன்டர் குவார்டைல் இதில் உங்களுக்கு ஒரு ஹோம் இருக்குது. இன்டர் குவார்டைல் ரேஞ்சு, குவார்டைல் டீவியேஷனு, கோஃபிஷியன்ட் குவார்டைல் டீவியேஷன், இந்த 3 வேல்யூவோட வேல்யூ என்னன்றதை நீங்கள் ஆன்சர் பண்ணும். ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் சம்மை 1ன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். 2வது ஹோம்ஒர்க் சம்முக்கு 2ன்னு போடுங்க. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் இந்த டைப் பார்த்தீங்கன்னா டைப் 3 ஓகேவா, ஃபைனல் டைப் 3. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஞ்ச் வேல்யூவாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் எப்படின்னா 30லேருந்து 32க்குள்ளே பார்த்தீங்கன்னா 12 லேபர் இருக்காங்க, 32லேருந்து 34 வரைக்கும் 18 லேபர் இருக்காங்க. இந்த மாதிரி ரேஞ்சாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் குவார்டைல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா என்னன்னா, நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறப்போ மீன் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா வந்து போட்டிருப்பீங்க. அதே ஃபார்முலா தான் குவார்டைல் 1 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. எல் ப்ளஸ் n/4 மைனஸ் சி டிவைடட் பை எஃப் இன்ட்டு ஹச். இது ஒவ்வொரு டேர்ம் என்னன்றதை அடுத்ததாக ஷேர் பண்ணுறோம். இப்போ ஃபார்முலா மட்டும் குயிக்காக பார்த்துடலாம். குவார்டைல் 2ஓட வேல்யூ எல் ப்ளஸ் 2 இன்ட்டு n/4 மைனஸ் சி டிவைடட் பை எஃப் இன்ட்டு ஹச். குவார்டைல் 3 எல் ப்ளஸ் 3 n/4 மைனஸ் சி எஃப் இன்ட்டு ஹெச். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்மள்ட்ட குவார்டைல் 1 வந்து கேட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 12, 12 + 18 30, 30 + 16 46, 46 + 14 60, 60 + 12 72, 72 + 8 80, 80 + 6 86. அப்போ 86 தான் என்னோட வேல்யூ. கரெக்டா? அப்போ குவார்டைல் 1ஓட வேல்யூ என்னது? எஸ். ஃபர்ஸ்ட்டு n/4 எவ்வளோ? n/4 86 டிவைடட் பை 4. வேல்யூ எவ்வளோ? 2 டைம் போகும், தென் 1 டைம் போகும், 2 பேலன்ஸ் இருக்கும், பாயிண்ட் வச்சா 0 ஆகும். ஸோ 5 டைம்ஸ் போகும். 21.5 தான் n டிவைடட் பை 4 வேல்யூ. கரெக்டா? இந்த 21.5ங்கிறது எதுக்குள்ளே வரும்? இதுக்குள்ளே தானே வருது. அப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட குவார்டைலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் குவார்டைலாகவும் இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணதுன்னா, இந்த 21.5ங்கிறது இதுக்குள்ளே தான் வருது. இந்த ரேஞ்சில் லோயஸ்ட் வேல்யூ என்னது? இதுதான். அப்போ அதுதான் எல். ஓகேவா? அடுத்தது இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 2 இருக்குது. கரெக்டா? அப்போ இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா ஹெச். ஓகேவா? இந்த வேல்யூவில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்குது? 18 இருக்குது. அப்போ இந்த 18 தான் எஃப். ஓகேவா? இந்த வேல்யூக்கு முன்னாடி வர்ற கியூமுலேட்டிவ் எவ்வளோ இருக்குது? 12 இருக்குது. இந்த 12 தான் பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவ். ஓகேவா? எல்லா வேல்யூ வந்துட்டா குவார்டைல் 1ஓட ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். எல் எவ்வளோ? 32. n/4 எவ்வளோ? 21.5 மைனஸ் கியூமுலேட்டிவ் எவ்வளோ? 12. ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 18. எவ்வளோ கேப்பில் இருக்குது? 2 இருக்குது. 32 + 21.5ன்னு போட்டக்கூடாது. ஓகேவா? இது இப்படி இருக்கும். ஓகேவா? மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 32 + இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 8 9.5 டிவைடட் பை 18 இன்ட்டு 2 இருக்கும். கரெக்டா? ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணலாமா? 9 டைம்ஸ் போகும். ஓகேவா? ஸோ 32 ப்ளஸ் இதை கட் பண்ணோன்னா 1 வரும், பாயிண்ட்டு, தென் 5ஆல் கட் பண்ணாது. ஸோ 0 போட்டுக்கலாம். 0 போட்டோன்னா 5 டைம் போகலாம். கரெக்டாக? 5 டைம் போகும். ஸோ 32 + 1.05 எவ்வளோ ஆச்சு? 33.05 ஆச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா குவார்டைல் 1னுடைய வேல்யூ. அதாவது இதில் 33.05ல் தான் குவார்டைல் 1ங்கிறது இருக்குது. இவ்வளோ தான் இந்த ரேஞ்ச் சம்மோட இது. ஸோ இப்போ குவார்டைல் 3 பார்த்துடலாம். மற்றது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பண்ண குவார்டைல் 2 கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா, குவார்டைல் 3 கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா, அந்த மாதிரி தான். இப்போ குவார்டைல் 3. ஸோ குவார்டைல் 3ங்கிறப்போ சேம் 32 போடக்கூடாது, இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 3 இன்ட்டு n/4 வேல்யூ என்னது? 3 இன்ட்டு 21.5 மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ ஆச்சு? 15 1 3 4 6 64.25 வருது. கரெக்டாக? இந்த 64.25ங்கிறது எங்கே இருக்குது? இந்த வேல்யூக்குள்ளே இருக்குது. கரெக்டாக? அப்போ இதுதான் எல், இதுதான் என்னது? எஃப். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. அதுதான் ஹெச். கியூமுலேட்டிவ் எவ்வளோ? இது 6. அப்போ இதுதான் சி. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல்லோட வேல்யூ என்னது? 38 ப்ளஸ்ஸு 64.5 மைனஸ் கியூமுலேட்டிவ் எவ்வளோ? 60. ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 12. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. 38 ப்ளஸ்ஸு 4.5 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 கட் பண்ணால் 6. ஸோ இதை ஃபர்தராக கட் பண்ணால் 38 ப்ளஸ்ஸு 7 டைம்ஸ் போகும், 0.5. ஸோ 38 ப்ளஸ்ஸு 7 எவ்வளோ ஆச்சு? 40. கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட். இட்ஸ் 4.5 ரைட்? 4.5. ஸோ இதை கட் பண்ணோன்னா 0.
0.75 வரும். ஸோ 38.75 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டாக ஆன்சர். குவார்டைல் 3யோட வேல்யூ இதுதான். ஓகேவா? இதே மாதிரி குவார்டைல் 2க்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நம்ம இந்த முன்னாடி பார்த்த அந்த மற்ற டேட்டாஸ்க்குமே உங்களால் ஆன்சர்ன்றது கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் மட்டும் லாஸ்ட்டாக பார்த்துட்டு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துலாமா? cumulative frequency எழுதுங்க. 20 plus 30 50, 50 plus 35 85, 85 plus 125, 125 plus 20 145. இதான் என்னோட வேல்யூ. குவார்டைல் 1 கண்டுபிடிக்கலாமா? குவார்டைல் 1ஓட வேல்யூ எவ்வளோ? ஃபார்முலா L plus n/4 minus C divided by F into H. n/4 எவ்வளோ? 145 4 ஆல் டிவைட் பண்ணால் 3 டைம் போகும், 2 இருக்கும், 6 டைம் போகும், தென் 5 டைம். கரெக்டாக? 36 3 டைம் 12 24 1 வரும். கரெக்டாக? 1க்கு அப்புறம் 2 அண்ட் இதான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வேல்யூ. ஸோ 36.25ங்கிறது எதுக்குள்ளே வரும்? இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கான குவார்டைலோடைய அந்த வேல்யூங்கிறது. ஸோ இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எல்லோட வேல்யூ என்னது? 100 தான் எல்லோட வேல்யூ. எல்லோட வேல்யூ 100. சியோட வேல்யூ 20. எஃபோட வேல்யூ 30. ஏன்னா இந்த குவார்டைலுக்குள்ளே தானே வருது 30. ஹெச்சோட வேல்யூ 100. சால்வ் பண்ணுங்க. 100 ப்ளஸ் 36.25 cumulative எவ்வளோ? 20. ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 30. ஹெச் எவ்வளோ? 100. 100 ப்ளஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 16.25 வரும், 30 வரும், இன்ட்டு 100ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இது நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணலாமா? ஈஸியான கொஷின் தான். கரெக்டாக? ஸோ 0 கட் பண்ணிடலாம். ஸோ 3ஆல் கட் பண்ணிங்கன்னா 5 டைம் போகும் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டைம் போகும், தென் 1 டைம் போகும், தென் ஃபர்தராக போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ 100 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 54.1ன்னு வரும். ப்ளஸ் 54.1 சால்வ் பண்ணால் 154.1 தான் குவார்டைல் 1னுடைய வேல்யூ. ஸோ உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு குவார்டைல் 3 எவ்வளோன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். அண்ட் எஸ்எஸ்சியில் இப்போ ரீசெண்டாக இந்த டைப் தான் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு. இதோடைய ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப தெளிவாக புரிய வச்சிருக்கோன்ட்டு நம்புகிறோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. கிளாஸஸோட ஃபீட்பேக்ஸையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கப்புறம் உள்ள ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் டீச் பண்ணணும்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. அதனால் இந்த வீடியோஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ நியூ டாபிக்ஸ் எல்லாம் கண்டினியூவாக டீச் பண்ணணும்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு நிறைய சப்போர்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோட எம்டிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எம்டிஎஸ் கிளாஸஸ் நம்மளோட ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. டெய்லி டெஸ்ட்டு, ஒவ்வொரு சாப்டருக்கும் டெஸ்ட்டோட சேர்த்து வீடியோ ப்ளஸ் டெஸ்ட்டோட இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. எம்டிஎஸ்க்கு மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸஸ்க்கான லிங்க்ங்கிறது இருக்குது. ஓகேவா? இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்த சம்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.